அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தெரிவித்தார். ஈரோட்டில் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், நாடு முழுவதும் பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான கொடுமைகள் போன்ற வழக்குகளை விரைந்து விசாரிக்க அதிக நீதிமன்றங்கள் தேவைப்பட்டால் இதுகுறித்து மத்திய சட்ட அமைச்சகத்துடன் கலந்து பேசி புதிய நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் கணினி மூலம் வழக்குகளை பதிவு செய்யும் முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தலைமை நீதிபதி சதாசிவம் குறிப்பிட்டார். வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் அதிக வாய்தாக்களை வாங்கி வழக்குகளை தள்ளி போடாமல் நேரத்தை வீணாக்காமல் வாதாடுவது நமது நாட்டின் தலைநகரான தில்லி நகரில் மட்டும்தான் உள்ளது. இதை ஏன் 4ஆக பிரித்து 4 பகுதிகளுக்கும் தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு வைக்க வேண்டும் என்று ஒரு நிலை வந்தபோது இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தினுடைய முழு கோர்ட், ஃபுல் கோர்ட் என்று சொல்வார்கள், அனைத்து நீதிபதிகளும் 7 அல்லது 8 முறை விவாதித்தும் அதற்கு சாதகமான ஒரு முடிவு எட்ட முடியவில்லை. அதேபோல் 2 முறை, வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அவர்களோட நடந்த கூட்டத்திலும் இது சம்பந்தமாக 2 முறை ஆராயப்பட்டும் அதற்குண்டான முடிவு எடுக்க முடியவில்லை. காரணம், தெற்பகுதி என்றால் எந்த மாநிலத்தில் ஏற்படுது என்ற ஒரு பிரச்சனை வரும். அதை விட இப்பொழுது கம்ப்யூட்டருக்கும் எல்லா வகையிலும் விஞ்ஞானம் பெருகிவிட்டதால் அந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சியால் இன்று ஒரு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ, காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ டெல்லி வராமலேயே தன்னுடைய வழக்கை இமெயில் மூலம் அனுப்பலாம். உச்ச நீதிமன்றம் மீது வழக்கு தீர்ப்புகள் அன்றன்று மாலை 5 மணிக்கு எந்த ஊரிலிருந்தும் டெல்லிக்கு வராமலேயே பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விஞ்ஞான மாற்றத்தால் ஏற்பட்டுள்ளது. அதனால் எந்த வழக்கறிஞருக்கும் எந்த வழக்கு நடத்தக்கூடியவருக்கும் லிட்டிகனுக்கும் டெல்லி கேஸ் நடத்துவதில் சிரமம் இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் சிரமம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த வழக்குகளுக்காக அதிக செலவு செய்து கொண்டு டெல்லி வராமலேயே நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டோம். லாயர்ஸ்க்கு கோர்ட்டுடைய முழு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கு அவருடைய ஆர்குமெண்டை சுருக்கமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அதிக வாய்தாக்களை தள்ளி போடுவதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை இப்பொழுது நாங்கள் இலவச சட்ட உதவி மூலம் நிறைய லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், சில வழக்குகள் எல்லாம் வழக்கு நீதிமன்றங்களை விட்டு வெளியே முடித்துக் கொள்ளலாம். அதற்காக அரசாங்கம் நிறைய செலவு செய்வது கன்சிலியேஷன், மீடியேஷன், லோக் அதாலத், அந்த முறைகளிலும் அவர்கள் ஒத்துழைப்பு செய்திருக்கிறார்கள். இப்போது நம் இந்திய நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் மிக அருமையாக நீதிமன்றத்தோடு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட வழக்குகளை நாங்கள் இந்த லோக் அதாலத்தின் மூலம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். அந்த வழக்குகளை நாம் எளிதில் முடிய வாய்ப்புள்ளது. அதற்கு இன்னும் அவர்கள் ஊக்கம் தெரிவித்தார்களானால் பல வழக்குகளை நிலுவையிலிருந்து எடுத்துவிடலாம். உணவு பாதுகாப்பு அவசர சட்டம் தற்போதைய வடிவில் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு